ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். தொண்டு செய்யச் செய்ய மனம் தூய்மையாகும். மகனே, துணியிலே மட்டும் அழுக்கு இல்லை மகனே. மனத்திலேயும் உண்டு. துணியிலே உள்ள அழுக்கு துவைக்கத் துவைக்க சிறிது சிறிதாகத்தான் போகும். ஆனால் துணியே கிழிந்து விடாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். தொண்டு செய்து கொண்டே வா. தொண்டு செய்யச் செய்யத்தான் மன அழுக்கு நீங்கும். ஆனால் பக்தியிலிருந்து விலகி விடாமலும் பார்த்துக் கொள்ள வேண்டும். குறைகளை உணர்ந்து வருந்துவது கூட ஒருபடி வளர்ச்சிதான் மகனே. ஆன்மீக ஞானம். மகனே, எவன் ஒருவன் ஆதிபராசக்தி மண்ணை மிதித்து விட்டானோ அன்றே அவனுக்கு ஆன்மீக ஞானம் வர ஆரம்பித்து விட்டது என்று பொருள். அவன் அடிக்கடி இந்த மண்ணை மிதிக்க மிதிக்க அது அதிகமாக வளரும். செவ்வாழைத் தொண்டர்கட்கு மன்றங்கட்கு. 1. செவ்வாழைக்கு மக்கள் மரியாதை கொடுக்கும்படி வைத்திருக்கிறேன். அந்த மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். 2. மன்றம் நடத்துபவர்கள் இது மன்றமா, மடமா என்று மக்கள் கேட்கும் அளவுக்கு போகாமல் முறையாக நடக்க வேண்டும். 3. மன்றத்து உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது சகோதர பாசத்துடன் பார்க்க வேண்டும். 4. மன்றங்களின் வாயிலாக ஏழை மக்கட்கு பிழைப்புக்கு வழிவகுத்துக் கொடுப்பேன். மன்றங்கட்கு எல்லா மதத்தவரையும் அழைத்துக் காட்டுவேன். 5. மகளிர் மன்றங்களிலிருந்து இங்கே கருவறை பணி செய்ய வருகிற பெண்கள் பருத்தி நூலால் ஆண் ஆடையையே அணிந்து வர வேண்டும். 6. அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் தம் இல்லங்களிலோ மன்றங்களிலோ 5 நிமிடம் மௌனத்தை கடைப்பிடித்தால், தியானத்தை கடைப்பிடித்தால் அதற்கான பலனை தருவேன். சிலர் செல்வாடையில் வந்து நடிக்கிறீர்கள். முன்னே வந்து விட்டதால் உங்களை மற்றவர்கள் மதிக்கிறார்கள், அதனை காப்பாற்றிக்கொள். 8. உங்கள் மனத்தில் உள்ள அழுக்கை அகற்றிக் கொள்ள வேண்டும், அறியாமையை அகற்றிக் கொள்ள வேண்டும். மெழுகு வத்தி எரியும் போது உள்ள அழுக்கும் அதனுடன் சேர்ந்து எரியும். அதைப்போல உங்களிடம் பக்தி கொழுந்து விட்டு எரிந்தால் உங்களிடம் உள்ள அழுக்குகளும் அறியாமையும் சேர்ந்து எரிந்து மறைந்துவிடும். 9. இங்கே நான் ஒருவனுக்கு தலைமை பொறுப்பு கொடுத்தால் அவன் கழுதையானாலும் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். போட்டி பொறாமையின்றி செயல்பட வேண்டும். 10. மின் விளக்கில் ஒளி வருகிறது. அதைச் சுற்றி பலவிதமான பூச்சிகள் சுற்றி வந்து விளையாடுகின்றன. ஆபத்தை எதிர்நோக்குகின்றன. அதைப்போல நீ நெருப்போடும் நீரோடும் விளையாடாதே. ஆபத்தானது. 11. தவறு செய்தால் நான் அடித்து திருத்த மாட்டேன். நீயேதான் திருத்திக் கொள்ள வேண்டும். நான் அறிய மாட்டேன் என்று கருதிக்கொண்டு உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்ளாதே. என் அருள் உனக்கு காலம் காலமாக வேண்டும். 3 நிமிட சந்தோஷத்துக்காக உன்னை இழந்து விடாதே. ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம். இந்த ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தில் இலையாய் இருக்கும்போது உதிர்வன உண்டு. அரும்பாய் இருக்கும்போது உதிர்வன உண்டு. பூவாய் இருக்கும்போது உதிர்வன உண்டு. பிஞ்சாகி உதிர்வன உண்டு. காயாகி உதிர்வன சில உண்டு. கனியான பின் உதிர்வன சில உண்டு. எதிர்ப்புகள் வரும், துவண்டு போகாதே. ஆன்மீகத்தை உலகமே எதிர்க்கும். அதுதான் கலியுகத்தின் இயல்பு. நீ உன் கடமைகளை செய்து கொண்டே போ. தோல்வி வரும், சோர்ந்து போகாதே. முடிவில் ஆன்மீகம்தான் வெல்லும். தூற்றுபவன் தூற்றட்டும். ஒரு ஞானியும் தெய்வமும் சந்திக்கும்போது இரண்டும் ஜோதியாகி எரியும். அந்த நெருப்பில் விபரம் தெரியாதவன் நுழைந்தால் நெருப்பு பட்டு அல்லல் பட வேண்டியிருக்கும். இங்கே தொண்டுத்தான் மதிப்பு. தலைவன் என்ற சொல்லின் பின்னால் உள்ளவன் என்பதை எடுத்துவிடு. தலைதான் வரும். உடம்புக்குத் தலைதான் பிரதானம். தலை போனால் என்ன பெயர்? முண்டம். தொண்டு செய்தால் தலை, தொண்டு இல்லையேல் முண்டம். இங்கு இருப்பவன் முடிச்சு போட்டு தலைவனாக இருக்கலாம் என்று நினைக்கிறான். தலைவன் பின்னால் 10 பேர் வருகிறானா? தொண்டன் பின்னால் 10 பேர் வருகிறானா என்று இங்கு பார். இங்கே தொண்டுக்குத்தான் மதிப்பு. இல்லறத்தில் இருப்பவர்க்கும் ஞானம், இல்லறத்தில் இருப்பவர்கட்கும் உபதேசம் அளித்து ஞானியாக்கும் நிலைமை இங்கே உண்டு. ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தில் அழுக்குகள். ஓடுகின்ற ஆற்றில் சாக்கடையும் வந்து கலக்கும். முதலில் அசுத்தமாகத்தான் இருக்கும்.
ஆற்று வெள்ளத்தின் ஓட்டத்தில் சிறிது தூரம் ஓடிச் சென்று இறுதியில் தெளிந்து போகும். அதுபோல இந்த ஆன்மீக வெள்ளத்தில் அழுக்குள்ளவனும் வந்து விழுவான். காலப்போக்கில் தெளிவடைவான். ஆமிஸ்வாதியாக மாறுவான். அழுக்குள்ளவனையும் ஏன் அரவணைக்கிறேன்? காந்தம் தன்னைப் போல் உள்ள ஒரு காந்தத்தை இழுப்பதில்லை. ஆனால் இரும்பை இழுக்கிறது. பாத்திரத்தில் பாசி படர்கிறது. அந்த பாசி எப்படி வந்தது? பாத்திரத்தில் உள்ள பொருளால் வந்ததா? பாத்திரத்திலேயே இருந்து வந்ததா? பாத்திரத்தில் பாசி உள்ளது என்பதற்காக பாத்திரத்தையே தூக்கி எறிய முடியுமா? முடியாதல்லவா? அதுபோல தாயாகிய என்னிடம் வந்து சேர்கிற ஆன்மாக்களின் பாசியை நீக்க வேண்டியே அவற்றை ஈர்க்கிறேன். பாத்திரங்களை வீசி எறிய மாட்டேன். கண்ணாடியில் தூசு இருந்தால் அதை துடைக்கலாம். கண்ணாடியை வீசி எறிய லாமா? சில பேர் நினைப்பு, பாலகனை தொட்டுவிட்டால், தண்ணீர், உணவு கொடுத்துவிட்டால் தனக்கும் அருள்வாக்கு தன்மை வந்துவிடும் என்று சிலர் நினைக்கிறார்கள். அது கிடைத்தால் என் நாக்கையே தொட்டு இழுத்து விடுவார்கள். ஓம் சக்தி.